வயதாக இருக்கும்போது இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பிள்ளை சிறு பிராயத்துல இருந்து கூட புறத்துல இருந்து கூட நடக்கிற சக்தி, கதைக்கிற சக்தி எதுவும் தன்னூராக செயற்பட மாட்டா. அவன் அம்மா தான் எதையும் நெறிப்படுத்த வேண்டும். அவ இங்க பெற்ற அனுபவ அற்புதங்க அதிசயங்களை அவங்க உங்களுக்கு கூறுவாங்க. நீங்க அதை கேட்டுக்கிறீங்க. நமஸ்தே. அதில் திருமதி கதிரவேலு யுவராணி தீவா நாங்கள் இந்த செப்டம்பர் 2007ஆம் ஆண்டு வந்தாங்க. ஒர்க்கு நாங்கள் வரும்போது வயசு எடுத்து இவன் நின்று நன்றாக பார்க்க மாட்டா, தலை உண்பவர் தான் இருப்பா. மற்றும் அம்மா அப்பான்னு சொல்லுபவர்கள் மற்றபடி அதிகமாக கலைக்கக்கூடிய நிலையில் இல்லை. நாங்கள் 2007ஆம் ஆண்டு 8ஆவது மாதம் 21ஆம் தேதி இந்த சட்டங்கத்துக்கு சேர்ந்தாங்க. ஒரு 2 கிழமைகளின் பின் 9ஆம் நாத்தின் போது பாதம் ஊசி ஒன்று நடந்தது. ஆனால் அதிலிருந்து சொல்லியிருந்தார்கள், பாதம் நகர்ந்தால்தான் எங்களுக்கு வெற்றி. நான் தீவா வைக்கும் பொழுது சரியா அளவு பாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. நான் வைக்கும் பொழுது பாதம் நகரவில்லை. இப்போ நான் அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டு நிமிந்த அம்மா பகவானிடம் தான் எல்லா பேரத்தையும் பொறுப்பிச்சேன்னா, உங்களை நம்பித்தான் வந்த நான் நிமிந்து நான் கையெழுத்து கும்பிடும் பொழுது அவர் இதயத்திலிருந்து பூ கொண்டு விழுந்தது. அந்த பூவின் நம்பிக்கையில் தான் நான் இவரிடம் வாங்கி கொண்டு வந்தேன். நான் இந்த பிரச்சனைக்கு ஒழுங்காக செய்யும் வந்து கொண்டிருக்கும் திருட்டு நெய் கொண்டிருந்தார்கள். அந்த நெய்யை வேண்டியவர்கள் இந்த பிள்ளையின் நாள் தடவி பூதும் போது அவரின் பாதத்தில் கும்பிடக்கூடிய சக்தியை அம்மாவாக நான் கொடுத்திருந்தேன். நான் கூறவில்லை. அவரை கும்பிட்டு கொண்டு போய் இப்படியே கொண்டிருக்கும் போது 2008ஆம் ஆண்டு ஐ மாதம் பள்ளிக்கூடம் பாடசாலைக்கு சேர்க்கன்னு சொல்லி அம்மாவான இதன்படியே நான் போயிருந்தேன். எனது மகளை கூட்டிக் கொண்டு பாடசாலையில் ஆசிரியர் ஏற்க மாட்டேன் விட்டார்கள். நாங்கள் இந்த பிள்ளையை கொண்டு வழி நடத்தேன். சரியான கவலையுடன் வீடு இருந்தி வீட்டிலிருந்து வழங்குகிற சிறுமூச்சு வளர்த்தி தான் நன்றாக பெரிய சத்தமோடு குளறி அளந்து விட்டேன். யாருக்கும் காவலி அம்மாவானே நான் இந்த பிள்ளையை பாடசாலை கொடுக்கவில்லை. நான் வச்சு படிப்பு சொல்லிக் கொடுப்பேன் என்ற ஒரு திடவாத்திரமாக அவரோட தான் இந்த பாரத்தை ஒப்படைத்தேன். அடுத்த நாள் சனிக்கிழமை இந்தியவர்கள் விடிய வந்தார்கள். தீபாவுக்கு பெரிய அற்புதம் நடந்திருக்குது என்னென்று கேட்டேன். அவ்வாறு சொல்லியிருந்தா இரவு அம்மாவின் திருவுருவாங்க விபூதி வந்திருக்கிறது, பிள்ளையின் நாவில் பூசும்படி. அப்போதான் அன்றுதான் நான் அவருக்கும் சொல்லியிருந்தேன், இப்படி நாங்கள் பாடசாலை போய் உழவுக்கு படுக்கணும் வந்து விட்டோம். அம்மா நான் அழுத நீரை வச்சு பாதத்தில் விழுந்திருக்கிறது. அதுதான் உங்களுக்கும் அவர் உடனடியாக இந்த அற்புதத்தை தந்திருக்கிறார் என்று அவர் நாவிலே அவர் அடுத்த நாள் சனிக்கிழமை விபூதியை பூசி கொண்டு போயிருந்தோம். இப்படியே நாங்கள்